தள்ளுங்க, நான் குதிக்க போறேன். தள்ளி போங்க. லட்சுமி, லட்சுமி, என் லட்சுமி வந்துட்டா. லட்சுமி, லட்சுமி, எங்க அத்தா போனீங்க? ஏன் அத்தா இப்படி பண்ணீங்க? அது பாருங்க தாத்தா, 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 என்ன தாத்தா பண்றீங்க? தாத்தா, முதல்ல கீழே வாங்க தாத்தா. தாத்தா, வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. ஏன் தாத்தா? தாத்தா, ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? அம்மா, லட்சுமி, என்னை விட்டுட்டு எப்படிமா போன நீ? அம்மா, எப்படி பண்ணிடாதம்மா. ஐயோ அம்மா, 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 என்னை விட்டுட்டு எப்படிமா இருந்த? எங்கம்மா இருந்த நீ? அம்மா, என்னை பெற்ற தாய்மா நீ. நீ இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாதுமா. இதெல்லாம் யோசிக்கவே இல்லப்பா. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு யோசிக்கவே இல்லப்பா. ஐயோ, அப்பா விட்டுட்டு நீ எப்படிமா இருந்த? ஒரு நிமிஷம் தாமதமா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்பா? உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் ஆளாக்கிட்டேனேப்பா. நான் ஒரு பாவிப்பா, நான் ஒரு பாவி. முடியல சொல்லலாமா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க. அம்மா, இனிமே இப்படிலாம் பண்ணிடாதம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. வாங்கப்பா, வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம்ப்பா, வாங்க போலாம். ஆமா தாத்தா, போலாம் தாத்தா. இது பாருங்க, உங்க லட்சுமி இருக்கிற வீட்டுக்கு போலாம்ப்பா, வாங்கப்பா, வீட்டுக்கு லட்சுமி. போலாம். என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு இனிமே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. அத்தை, என்னத்தை யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணி கொடுங்க அத்தை. சத்தியம் பண்ணுமா. அம்மா, ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருமா. உன் மேல சத்தியமா இனிமே அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேச மாட்டேம்மா. சத்தியமா பேச மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. அம்மா, எங்களை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. அப்பா, அப்பா, நான் சத்தியம் பண்றேன்ப்பா, நான் சத்தியம் பண்றேன்ப்பா. இனிமே உங்க யாரையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. நம்ம வீட்டை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் குட்டியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் குட்டியை விட்டுட்டு போக மாட்டேன். என் பவியை விட்டுட்டு போக மாட்டேன். யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா. என் வீட்டை விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை தனியா விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா. நான் சத்தியம் பண்றேன். நான் சத்தியம் பண்றேன்ப்பா. ஹாய் சார், இந்தாங்க. இன்னைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. டிஸ்சார்ஜ் சம்மரி இதுல இருக்கு. பில்லும் பே பண்ணியாச்சு சார். பே பண்ணியாச்சா? யார் பண்ணாங்க? உங்க மிஸ்ஸஸ் தான் சார். மிஸ்ஸஸா? என்ன சொல்றீங்க? ஆமா சார். சிஸ்டர் ஒரு நிமிஷம். சாரி சார். சிஸ்டர் நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி சார். ஒரு நிமிஷம். ஆக்சுவலா இது லக்ஷ்மி மேடத்துடைய வளையல். இத அவங்க கிட்ட கொடுத்துற முடியுமா? எனக்கு எதுவுமே புரியல.
அவங்க என்னடானா லக்ஷ்மி மேடம் ஹாஸ்பிட்டல் பில்ல செட்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா இந்த வளையல அவங்க கிட்ட கொடுக்க சொல்றீங்க. என்னங்க நடக்குதுங்க? இல்ல சார், உங்களை அட்மிட் பண்ணப்போ லக்ஷ்மி மேடம் கிட்ட பணம் இல்ல. இந்த வளையல கொடுத்து வித்து பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆக்சுவலா எனக்கு மனசு வரல. என்கிட்ட இருந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வளையல வித்துட்டதா நான் பொய் சொல்லிட்டேன். உங்களுக்கு அவங்கள ஏற்கனவே தெரியுமா? தெரியும் சார். கோயில்ல ஒரு தடவை என் குழந்தை காணாம போயிடுச்சு. லக்ஷ்மி மேடம் தான் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் சார். இந்த 2 நாளா என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்க முடிஞ்சது. சொல்ல போனா நான் தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அவங்களுக்கு உதவ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது பாருங்க. காலையிலே டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்றதா சொன்னாங்க. அவங்க இங்க தான் இருந்தாங்க. ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் வரல. நீங்க அவங்க ரிலேட்டிவா சார்? இல்லைங்க, தெரிஞ்சவங்க. சரிங்க சார், அவங்க ஹாஸ்பிடல் பில்ல செட்டில் பண்ணிட்டாங்க. இந்த வளையல மட்டும் எப்படியாவது அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதுவே போதும். பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். பரவாயில்ல சார், அவங்களுக்காக இதை நான் செஞ்சதா இருக்கட்டும். நீங்க பத்திரமா இருங்க சார். டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. உங்க டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நீங்க 1 வீக் 10 டேஸ் ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா நார்மல் ஆயிடுவீங்க. தேங்க்யூ சிஸ்டர். நான் வரேன் சார். சார், என்னாச்சு சார்? தலையில கட்டு போட்டிருக்கீங்க? சொல்லுங்க சார். ஒரு நாள் ஃபுல்லா ஆளே காணுமே, எங்க போனீங்க சார்? உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண தெரியுமா? உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வந்தது. சொல்லுங்க சார், என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடி. பெருசா ஒன்னும் ஆபத்து இல்லாம எப்படியோ தப்பிச்சிட்டேன். என்ன சார் நீங்க ஒரு நாள் முழுக்க உங்களை காணும்னு சொல்லி தவியா தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க சர்வசாதாரணமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆனப்போ மயக்கமாயிட்டேன். மயக்கத்துல இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் போன் என் கையில இல்ல. சும்மா சாக்கு போக்கு சொல்லாதீங்க சார். ஒரு நைட்டு முழுக்க தனியாவா இருந்தீங்க? என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா உங்களை வந்து பாத்துருந்துருப்பேன்ல. இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றது கூட இல்லனா அப்புறம் நாங்க எதுக்கு சார்? ஃபீல் பண்ணாத மேடி. இந்த உலகத்துல என்ன மாதிரி யாரோ 4 பேர் எப்பவும் தனியா இருக்கிற மாதிரி அப்பப்போ நான் நினைச்சுக்குவேன். ஆக்சுவலி அது உண்மை கிடையாது போல. என்ன சார் சொல்றீங்க? புரியலையே. தனியா இருக்கிறவன் கஷ்டப்பட்டான்னா அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டவன் யாரையாவது அனுப்பிச்சு வச்சிடறான். அப்படி யார் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது? லக்ஷ்மி மேடம் தான். என்ன சார், அவங்களுக்கு தகவல் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்கீங்க, எங்களுக்கு சொல்ல முடியலையா? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் யாருக்கும் தகவல் சொல்லிலாம் அவங்கள வர சொல்லல. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல நான் மயக்கமாய் கீழே விழுந்து கிடந்தப்போ அவங்க தற்செயலா என்ன பார்த்திருக்காங்க. அவங்க தான் என்ன வண்டியில ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. போதுமா? போங்க சார். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நீங்க பண்ணது தப்புதான். நீங்க நிச்சயமா எங்களுக்கு தகவல் சொல்லிருக்கணும். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? பரவாயில்ல மேடி, எந்திரிச்சு வந்துட்டேன்ல, என்ன இப்போ? ஆனா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். ஏ, என்னாச்சு? ஏதோ இந்த தடவை இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அந்த நேரத்துல லக்ஷ்மி மேடமும் உங்களை பார்த்திருக்காங்க, ஹெல்ப் பண்ணிருக்காங்க. வாழ்க்கை முழுக்க எப்ப என்ன நடந்தாலும் யாராவது பாத்துப்பாங்கன்னு அசால்ட்டா இருந்துட முடியுமா சார்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க மனசு வச்சா பண்ணலாம் சார். என்ன பண்ணலாம்னு சொல்ற? வேற என்ன, கல்யாணம் தான் சார். உங்களுக்கும் ஒரு துணை வேணும்ல. என்ன சார், கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதலா? வேண்டுதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடி. நான் தான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஒரு பொண்ணை பார்த்ததுமே இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும், காலம் பூரா இவ நம்ம கூட இருக்கணும்னு மனசுல படணும்.
அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு யாருமே அமையல. சும்மா இந்த மாதிரி எல்லாம் கதை விடாதீங்க சார். நீங்க ட்ரை பண்ணல, அத நீங்க ஒத்துக்கோங்க. அது என்னவோ உண்மைதான். யாரையும் லவ் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏதாவது ஒரு மேட்ரிமோனி கம்பெனில எழுதி வச்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சதும் இல்லை. உங்க அம்மா உங்களுக்கு பொண்ணு பார்த்த காலத்திலேயே ஒழுங்கா அவங்க சொல்ற பேச்ச கேட்டு அவங்க கை காட்டின பொண்ணை கட்டியிருந்தீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல சார். அப்ப தள்ளி போட போய் தான் இப்ப இவ்வளவு அவஸ்தை. விடு மேடி, ஆண்டவன் என்ன முடிவு பண்ணிருக்கானோ அதானே நடக்க போகுது. ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சுன்னு அசால்ட்டா சொல்றீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏடகுடமா இருந்தா என்ன சார் பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? அதான் சொல்றேன் மேடி, நம்ம தலைவிதி எப்படி இருக்கோ அதுபடிதான் நடக்கும். நீயோ நானோ டிசைட் பண்ணி எதையும் மாத்தவே முடியாது. ஆனா நீங்க டிசைட் பண்ணி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்ல? ஐயோ, இந்த பேச்ச விட மாட்டியா? சத்தியமா விட மாட்டேன் சார். இது வரைக்கும் ஜாட மாடையா அப்பப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். இனிமே ஸ்ட்ரெயிட்டா போட்டு தாக்குறதுதான் முடிவே பண்ணிட்டேன். மேடி, இதோ பாருங்க சார், நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, சீரியஸாவே சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு இப்படி தனியாவே இருப்பீங்க? ஒரு நல்லது கெட்டதுன்னா நமக்குன்னு யாராவது வேணும் சார். வாழ்க்கை முழுக்க தனியாவே இருக்கிறது ஒன்னும் சாதனை இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சாதனைன்னு சொன்னேனா? சொல்லலனாலும் நீங்க நினைக்கக்கூடிய ஆள் தான் சார். என்னை பத்தி ரொம்ப தெரியும் உனக்கு. எல்லாம் தெரியும் சார். இங்க பாருங்க, நிஜமாவே உங்க நல்லதுக்கு சொல்றேன். எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றீங்கல்ல, தயவு செஞ்சு யோசிங்க சார். நம்ம நல்லா இருக்கப்ப நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க யாராவது ஒருத்தர் வேணும். அதே மாதிரி நம்ம கஷ்டப்படுறப்ப நமக்கு கை கொடுக்கவும் யாராவது ஒருத்தர் வேணும். அப்பனே முருகா, என் வீட்டு லட்சுமியை என்கிட்ட காப்பாத்தி கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி முருகா. முருகா, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் மாத்திரை தரேன். எனக்கு எதுக்குமா மாத்திரையெல்லாம்? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா. எப்ப உன்னைய பார்த்தனோ அப்பவே நான் நல்லா ஆயிட்டேன். நல்லா ஆயிட்டேன்னு நீங்க சொன்னா பத்தாதுப்பா. ஒரு வாரம் கழிச்சு டாக்டர் டெஸ்டுக்கு வர சொல்லிருக்காருல, அவர் பார்த்துட்டு நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லட்டும், அப்புறம் நான் நம்புறேன். அம்மா, இந்த டாக்டர்களை எல்லாம் நம்பாதம்மா. அவனுங்க இப்படித்தான் கலர் கலரா சீனி மிட்டாய் மாதிரி மாத்திரைகளை கொடுத்து நிரந்தர நோயாளின்னு முத்திரையை குத்தி அனுப்பிச்சிருவானுங்க. என்னை பார்த்தா உனக்கு நோயாளி மாதிரியா தெரியுது? வைரம் பாஞ்ச கட்டமா அது. எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. சொன்னாங்க இந்த வைரம் பாஞ்ச கட்டை தான் அன்னைக்கு மருமகளை காணோன்னு உடனே நெஞ்சு புடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சு. ஆமா, என்னங்கிறப்ப ராட்சசன் உசுறு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஏதோ ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னா சின்ன வயசுல கதை சொன்னா நீ அதெல்லாம் நம்ப மாட்ட. அப்படித்தான் என் உசுரும். என் உசுறு என் மருமக பொண்ணுகிட்ட தான் இருக்கு. போதுமா? இங்க பார், இப்படி சொல்றதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. ஐயோ, ஒரு வார்த்தை மருமகளை பத்தி பேசிட்டா போதுமே, உடனே கோவம் வந்துருமே. ஆமா, அப்படிதான். எனக்கு என் லட்சுமி தான் முக்கியம். நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. உன் புருஷன் முக்கியமே கிடையாது. வேற யாருமே எனக்கு முக்கியமே கிடையாது. உன் வேலையை பாரு போ. எங்க வேலையெல்லாம் எங்களுக்கு பார்த்து தெரியும். நீங்க உங்க வேலையை சொதப்பாம செஞ்சுக்கிட்டா போதும். பவி, விடமாட்டியா நீ? ஏதாவது ஒரு சாக்கு பிடிச்சுக்கிட்டு அவர் வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கியே, இல்லனா பொழுதே போகாதே. கரெக்டா சொன்னீங்க அத்தை. அது என்னமோ தெரியல, வார்த்தைக்கு வார்த்தை பேச்சுக்கு பேச்சு பதிலுக்கு பதில்னு செம்மையா ஈடு கொடுக்கறது தாத்தா மட்டும்தான். அதனாலதான் தாத்தாவை என் வம்பு பார்ட்னராவே ஆக்கிட்டேன். அச்சச்சோ, வம்பு பார்ட்னர் உனக்கு?
நானு ஜபார் வர வர இந்த திருவாரூர் திருவேங்கடம் ஒரு விளையாட்டு பொம்மையா போயிட்டான். லட்சுமி எல்லாம் நீ கொடுக்குற இடம், அதனாலதான் உன் மருமக என்னை அடிக்கடி இப்படி சீண்டி பாக்குறேன். அப்புறம் என் தாத்தாவை நான் சீண்டாம வேற யார் சீண்டுவா? பவி, இப்ப சீடினது போதும். தாத்தாக்கு உடம்பு சரியில்லைல்ல, சும்மா சும்மா அவர் கூட சண்டை போடாத. யாரோ ஃபோன் பண்றாங்க, இருங்க. ஹலோ அம்மா, நான் செக்யூரிட்டி சிங்காரம் பேசுறேம்மா. சொல்லுங்கண்ணே. இந்த பால் பாக்கெட் போடுறவங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல, அவங்க வந்திருக்காங்க. பணம் எடுத்துட்டு கீழே வரீங்களா? தோ தோ இப்ப வந்துடுறேண்ணே. சரிங்கம்மா. பால்காரம்மா கீழே வந்திருக்காங்களாம். நான் பால் பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்துக்கோ பவி. என்ன தாத்தா முறைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் உங்க அத்தை தான் போகணுமா? ஏன் நீ போய் பணம் கொடுத்துட்டு வந்தா பால்காரமா வேணாம் நான் சொல்ல? ஐயோ தாத்தா, நான் என்ன போக மாட்டேன்னு சொன்னேனா? நம்ம யாரையாச்சும் அவங்க போக தான் சொன்னாங்களா? போன் அடிச்சதும் அவங்களே போனாங்க, கால் அட்டென்ட் பண்ணாங்க, பேசினாங்க, பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஜவார், நீ ஒரு நல்ல மருமகளா இருந்தா உங்க அத்தை வாசப்படியை தாண்டறதுக்கு முன்னாடியே நீ போய் வாசலை மறிச்சு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கணும். நான் இப்போ நல்ல மருமகன் சொன்னேனா? அப்புறம் நான் ரொம்ப நல்ல மருமக. விளங்கிருமுடா. அதோட முடிஞ்சது. லக்ஷ்மி, மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சா? எப்போ வந்தீங்க நீங்க? யாருக்கும் தெரியாம போன மாதிரி யாருக்கும் தெரியாம வந்துட்டீங்க போல இருக்கு. நீ சும்மா இரு பிரதிபா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் லக்ஷ்மி. நீ இப்படி வீட்டு விட்டு போவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா? அழகா நீக்கு ஏன்ட்டு கவலை? இதனால எங்க கிட்ட சொல்லாமே. இத்தனை வருஷமா இங்கதான் ஒன்னா கூடி இருக்கோம். ஒரு கஷ்டம்னா கூட இருக்கிறவங்க உதவி செய்ய மாட்டாங்களா? வேணவே வேணாம், எதுவுமே வேணான்னு விட்டுட்டு ஓடுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? அது லக்ஷ்மி, உங்களதான் கேக்குறாங்க. பேசுங்க. பேச முடியலையா இல்ல பேச்சு வரலையா? கமா லக்ஷ்மி, நாங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க நல்லதுக்கு தானே நாங்க எல்லாரும் சொல்லுவோம். வீட்ல யாரோட பிரச்சனை உங்களுக்கு? உங்க சன்னோடையா இல்ல உங்க மாமனாரோடையா? புள்ளையோட லக்ஷ்மி எப்படி சண்டை போடுவா? ஒரே புள்ள, பாசக்கார புள்ள வேற. எப்படியும் அந்த பெருசுதான் சண்டை இழுத்து இருக்கும். இவங்க எல்லாம் நமக்கு யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்கிற மூணாவது மனுஷங்க தானே. இவங்க கிட்ட எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்ன நடந்ததுன்னு சொல்லனா, ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் வச்சு தினசா பேக் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது ஒரு லக்ஷ்மி, ஒரு லக்ஷ்மியை சுத்தி 1000 வதந்தின்னு ஸ்னேகா அபார்ட்மெண்டே சிரிக்க ஆரம்பிக்கும். என்ன இங்க சிரிப்பு சத்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பவி. பால்காரம்மா வந்திருக்காங்கன்னு சிங்கரா அண்ணன் சொன்னார்ல, இந்தா போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துரு. போ. இருக்கட்டும், நம்ம கிட்ட பணம் வாங்காம பால்காரம்மா இந்த பிளாட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. என்ன இங்க ஒரே கூத்தம் கும்மாளமா இருக்கு? ஆளு ஏமாந்தா போதுமே, நிக்க வச்சு தலையில மிளகா அரைச்சிருவீங்க. ஏங்க, உங்களுக்கெல்லாம் பொழுது விடிஞ்சா வீட்டுல வேற வேலையே கிடையாதா? யார் வீட்டுல என்ன விவகாரம், யார் என்ன பண்ணாங்க, எங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? என்ன நீ வயசு கூட மரியாதை கொடுக்காம வாய்க்கு வந்தபடி பேசுற? அதானே. சாச்சா, உங்களை போய் நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனா ஆண்டி? உங்களை நான் இழுக்கவே இல்லையே. நீங்க ஆட்டத்திலேயே இல்லாதப்போ நீங்களா வந்து ஏன் வலையில விழுறீங்க?
நான் கேட்டதெல்லாம் பிரதீபாவை மட்டும்தான். இல்ல பிரதீபா, அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தேனே, பத்திரமா வச்சிருக்கீங்களா இல்ல மறந்து போய் தொலைச்சிட்டீங்களா? என்னது, பிரதிபாக்கு gift கொடுத்தியா? சரியா போச்சு. ஊர்க்கதை எல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்றாங்களே, உங்களுக்கு இந்த கதை தெரியாதா? ஏன் பிரதீபா, நீங்க இந்த கதைய பரிமளா ஆண்டி கிட்ட சொல்லவே இல்லையா? பவித்ரா, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ சொல்லு, என்ன gift கொடுத்தாங்க?